பினாங்கு சிம்பாங் அம்பாள் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் மண்டபத்தில் நடந்தேறிய தேவஸ்தானத்தின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஒருசேர தங்களது நன்றி மலர்களை காணிக்கையாக்குவதாக தெரிவித்தனர். தேவஸ்தானத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் மண்டப நிலத்தினை 3 லட்சம் வெள்ளிக்கு வாங்கிடும் நிர்வாகத்தினரின் பெருமுயற்சிக்கு உதவிக்கரம் நீட்டிய மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் பிறை சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டத்தோஸ்ரீ சுந்தராஜு சோமு அவர்கள் தனது நிதியாக 50,000 வெள்ளியை வழங்கி நிதியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து எங்களுக்கு துணை நின்றமைக்காக அவருக்கு நன்றி மலர்களை காணிக்கையாக்குவதாக பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று பேசிய போது தேவஸ்தான தலைவர் திரு முதல் கலைமணி கூறினார். வருகையாளர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி டத்தோஸ்ரீ அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்தனர். நிதி திரட்டும் நிகழ்வில் கலந்து கொண்ட டத்தோஸ்ரீ அவர்கள் தமதுரையில் ஒரு நிலம் வாங்குவதென்பது இக்காலத்தில் மிக மிக சிரமமான காரியம் எனவும் அதுவும் பினாங்கு மாநிலத்தில் 3 லட்சம் வெள்ளியை திரட்டி வாங்கிட மேற்கொண்ட முயற்சி பாராட்டுக்குரியது. இம்முயற்சிற்கு தாம் துணை நின்று புதிய கட்டடம் அமைய நிர்வாகத்தினருக்கு பக்கபலமாக இருப்பேன் என்று கூறிய டத்தோஸ்ரீயின் எழுச்சியுரையை தேவஸ்தான தலைவர் நினைவு கூர்ந்த போது உறுப்பினர்கள் புத்துயிர் பெற்றனர். அடுத்த கட்டமாக இன்னும் 2 லட்சம் வெள்ளி திரட்டும் நிதிக்கும் டத்தோஸ்ரீ அவர்களே முன்னிலை வகித்து உதவிடுவார் என்று தலைவர் கூறிய போது வருகை தந்த உறுப்பினர்கள் அகமகிழ்ந்து டத்தோஸ்ரீ அவர்கள் எடுக்கும் எந்த முடிவிற்கும் தேவஸ்தானம் தனது முழு ஆதரவை வழங்கும் என்று வீர முழக்கமிட்டனர்.